ஹாய். கான்ஸ்டிபேஷனை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் தான். ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டயட்டில் உணவில் ஃபைபர் கண்டென்ட் நார்சத்துள்ள உணவு எடுக்கிறது. இதில் நீங்கள் கீரை காய்கறிகள் நிறையா நார்சத்துள்ள கீரை காய்கறிகளாக பார்த்து சாப்பிடுங்க. மாவு சத்து கம்மியாகவும் நார் சத்து அதிகமாக உள்ள கீரை காய்கறி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கார்போஹைட்ரேட்டில் கூட ஹோல் கிரெயின்ஸாக சிறுதானியம், கருப்பு கவுனி அரிசி, இந்த கைக்குத்தல் அரிசி, ஹோல் வீட்டு இந்த மாதிரி ஃபைபர் உள்ள மாவு சத்து உணவு எடுங்க. அதே மாதிரி பருப்பு வகைகள், இந்த முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி லெக்யூம்ஸ் அதெல்லாமே நிறைய எடுங்க. இது இல்லாமல் இங்கே வந்து நட்ஸு சீட்ஸு இதில் எல்லாமும் நிறைய ஃபைபர் கிடைக்கும். ஸோ ஹெல்த்தி டயட்டு. அடுத்து எக்ஸசைஸ். ஸோ ஒரு நாளைக்கு 30 to 45 minutes ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும். ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இருந்தால் கூட போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டாய்லெட் ஹேபிட்ஸ். அதாவது ஒரு ஃபிக்ஸ் டைமில் யூஸ்வலாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டு அந்த டைம் வந்து நீங்கள் ரஷ் பண்ணக்கூடாது. இப்போ போனோன்னா எனக்கு 5 நிமிஷத்தில் போயிடணும் அப்படி பண்ணாமல் நீங்களே உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல் அது ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இதுதான் அதுக்கு டைம் அப்படின்னு நீங்களே பழக்கப்படுத்தணும் உடம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போஸ்டர். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷன் தான் பெஸ்ட்டு. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் ஒரு ஸ்டூல் வச்சு உங்கள் பாதத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காராமல் ஒரு 35 degrees ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி உட்காரும் போது உங்களுக்கு நீங்கள் அந்த குடல் ஆசன வாயில் மேலே பெருங்குடல் பகுதி வந்து நல்லா நீட்டாக அலைன் ஆகி மோஷன் ஃப்ரீயாக வர மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். போஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறது, தூக்கம், ப்ராப்பரான தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் எதெல்லாம் கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்ணுதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது. அடுத்து நீங்கள் சாப்பிட்ற மெடிக்கேஷன்ஸோட லிஸ்ட்டு அதை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது. இதனால ஏதாவது எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருதா அப்படின்னு நீங்களே அதை வந்து டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ மெடிசன்ஸ் என்ன அப்படின்னா லாக்ஸேட்டிவ்ஸு இதுலேயே வந்து 5 வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் நம்ம மோஷனுக்கு நான் மெயினாக சொன்னதே ஃபைபரும் வாட்டரும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்க் ஃபார்மிங், அந்த ஃபைபரை நம்ம வெளியிலேருந்து கொடுக்கறது. ஸோ சைலியம் ஹஸ்க்குன்னு சொல்லுவோம், இசப்கலான்னு இருக்கும். இது வந்து மோஷனோட பல்க், அந்த ஃபைபர் நிறையா நம்ம டயட்ல இல்லாததை வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி மோஷனுக்கு வேணும் நம்ம சொன்னோம். ஸோ ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்னு இருக்கு. இது வந்து மோஷனுக்கு தண்ணி ஆட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா லாக்டுலோஸு, பாலிஎத்திலீன் கிளைகால், பெக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ், டொக்குசேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து தண்ணி ஆட் பண்ணி ஸ்டூலையே சாஃப்ட் ஆகும், மோஷனை சாஃப்ட் ஆகி ஹார்ட் இல்லாமல் வரதுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ். இது வந்து பெசகோடைல், சென்னா அதெல்லாம் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறது. இது வந்து டெய்லி யூசேஜ் கிடையாது. இப்போ ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, உடனடியாக ரிலீவ் பண்ணோன்னா இது இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக கொடுக்கறது. இது வந்து நீங்கள் க்ரானிக்காக டெய்லி யூஸ் பண்ணிக்கிற அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட், லிக்விட் பாரஃபின் இதெல்லாம். இது என்னன்னா அந்த ஸ்டூல் ஹார்டாக இருக்கும்போது அதை லூப்ரிகேட் பண்ணி ஈஸியாக கீழே வர்றதுக்காக அதை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி லாக்ஸேட்டிவ்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் பிரச்சனை என்னவோ அதுக்கு உண்டான லாக்ஸேட்டிவாக நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது அதை வந்து ஓவர் யூஸ் பண்ணவோ இல்லை அதுக்கு டிபெண்ட் ஆகிறதோ இல்லாமல் இருக்கும். ஸோ லாக்ஸேட்டிவை கண்ணாப்பண்ணான்னு நீங்களே யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் இதை வந்து எப்படி நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் வைஸ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் முதல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, தண்ணி நிறையா குடிக்கிறது அதெல்லாம் பண்ணி பார்க்குறது. ஒரு 2 to 4 weeks ட்ரை பண்ணணும். இதுக்கும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகலைன்னா ஸ்டெப் 2 என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பல்க் ஃபார்மிங் இல்லைனா ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவை யூஸ் பண்ணி கிளியர் ஆகுதான்னு பார்க்கறது. அப்பயும் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா ஸ்டெப் 3 தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டிமுலண்ட், அது என்னன்னா அப்போதைக்கு கட் மூமெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பெசகோடைல் சப்போஸ்ட்ரி அந்த மாதிரி வைக்கிறது. அதை முதல்ல எடுத்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வராமல் இருக்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணிக்கணும். இதில் எதுலையுமே உங்களுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடலை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். வேற ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன், இம்பாக்ஷன் இந்த மாதிரி வேற காம்ப்ளிகேஷன் ஏதாவது உள்ள இருக்காங்கிறத கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நன்றி.